ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல 2 விதமான டிஃப்ரெண்டான பீர்க்கங்காய் சைட் டிஷ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ரெண்டுமே இது வரைக்கும் நீங்க டேஸ்ட் பண்ணியே இருக்க முடியாத ஒரு சுவையில இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு பீர்க்கங்காய் எடுத்து சுத்தமா கழுவிட்டு தோல் சீவிட்டு உள்ள இருக்க பகுதியை ஒரு ஸ்பூனோ இல்லை கத்தியோ வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்த அப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். பாகற்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் வேக வச்சு மசிச்சு தோல் உரிச்சு மசிச்சு இந்த மாதிரி தாளிப்பு போட்டு எடுத்து வைக்கிறது நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலாவை எடுத்து இதுக்குள்ளே நம்ம வச்சிடலாம். அடுத்தது ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான அப்புறம் இந்த மாதிரி நம்ம மசாலா உள்ளே ஃபுல்லாக வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பீர்க்கங்காய் எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமான எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி வறுக்கும்போது நீங்கள் எந்த பொருளை எண்ணெயில் வறுக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் நல்ல எண்ணெய் சூடான அப்புறமா இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காம இருக்கும். அதோட நல்ல ஒட்டாமல் வரும் சைட்லலாம். அதனால எப்பவுமே நீங்க கொஞ்சமா எண்ணெய் ஊற்றினாலும் நல்ல சூடான அப்புறமா போடுங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இது வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் எண்ணெயில போட்டுட்டு கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இதை மீடியம் ஃப்ளேம்லயே வேக வைக்கலாம். இது எல்லா பக்கமும் நல்ல ப்ரௌன் கலர் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வேக வைக்கலாம். நம்ம சேனல்ல ஏற்கனவே நம்ம இதே போல பாகற்காயும் செஞ்சிருப்போம். பாகற்காய் செய்யும் போது அதுல வச்ச மசாலா வேற மாதிரி இருக்கும். நீங்க நம்ம சேனல்ல செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரெசிபியும் உங்களுக்கு பிடிக்கும். அதுல வச்ச மசாலாவை கூட நம்ம பீர்க்கங்காயில வச்சு இந்த மாதிரியும் செய்யலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவையும் நம்ம பாகற்காய் உள்ளவும் வச்சு செய்யலாம். இது 2 மசாலாவுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ இதே நல்லா வறுபடுது பாருங்க. திருப்பி வச்சு நல்லா வேக வைக்கலாம் எண்ணெயில. கொஞ்ச நேரத்துல எல்லா பக்கமும் நல்லா வெந்து ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதை வெளியே எடுத்துட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். சாதம் கூட நம்ம ஒரு ரசமோ இல்லை கிள்ளு மிளகா சாம்பாரோ ஏதாவது சிம்பிளான குழம்பு வைக்கும்போது இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த சைட் டிஷ் ரொம்பவே டேஸ்டி. இப்போ இதை கடாயிலேருந்து நம்ம வெளியே எடுத்துட்டு சாப்பிட்டுக்கலாம். சுட சுட வெரைட்டி சாதம் கூடவோ இல்லை ரசம், கிள்ளு மிளகாய் சாம்பார் கூடவோ சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்க. பீர்க்கங்காயே இது வரைக்கும் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது பீர்க்கங்காயோட டேஸ்ட்டை ரொம்பவே அதிகரிக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இதனால நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனே பார்க்கலாம். இந்த சைட் டிஷ்க்கு பீர்க்கங்காயை முதல்ல நல்லா சுத்தமா கழுவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீஸ்ல கட் பண்ணி நம்ம கத்திரிக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் சுடுறதுக்காக இந்த மாதிரி வச்சிருப்போம் இல்லைங்களா, இது மேலே நம்ம வச்சு சுட்டுக்கலாம். சப்பாத்தி எல்லாம் செய்யும் போது பயன்படுத்துவோம் இல்லைங்களா, இது வச்சிருப்போம். இது மேலே வச்சு எல்லாத்தையும் சுட்டுக்கலாம். இது அடுப்புல செய்யும் போது இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்புல நம்ம எப்பவும் சமையல் செய்யும் போது விறகு எரிஞ்சிட்டு இருக்கும் இல்லைங்களா, பக்கத்துல வச்சிட்டோம்னா இது சூப்பரா வந்துடும். அப்படி செய்யும் போது இதோட டேஸ்ட் தனிதான். அடுப்புல சமைஞ்சா கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி அடுப்பு இல்லைன்னா நீங்க கேஸ்ல சமைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்ல டார்க்கா எல்லா பக்கமும் வெந்து வர மாதிரி இதை நாம சுட்டு எடுத்துக்கணும். சுட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துட்டு சுத்தமா கழுவிக்கலாம். தண்ணியில போட்டு கழுவும் போது அந்த மேல இருக்க கொஞ்சம் கொஞ்சம் கருப்பா இருக்கு இல்லைங்களா, இது மட்டும் தான் எடுக்கணும். மற்றபடி இதை நம்ம அப்படியே சாப்பிடலாம். ஏன்னா நம்ம பீர்க்கங்காய் தோல்ல கூட சட்னி செஞ்சு சாப்பிடுவோம். அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுனால, அதனால நம்ம இது எதுவும் பண்ண தேவையில்லை. அப்படியே நம்ம கழுவிட்டு இதை எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு நல்லா கையில மசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த தோலையும் சாப்பிடலாம். நம்ம அடுப்புல சுடும்போது இதோட அந்த வாசனை அவ்வளோ சூப்பரா இருக்கும். பாருங்க, இது எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அந்த தோல் வேண்டாம், அந்த வாசனை உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்க இந்த தோலை கையில இந்த மாதிரி உரிச்சு எடுத்துட்டு உள்ள இருக்க பீர்க்கங்காயை மட்டும் மசிச்சு எடுத்துக்கலாம். ஆனா இது அப்படியே சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து அப்படியே பிசைகிறேன்.
எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். எங்கேயாவது ஒரு பகுதியில இந்த மாதிரி வேகலைன்னா நம்ம அதை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 தக்காளியும் நான் அதே மாதிரி சுட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனல்ல தக்காளி எல்லாம் சுடுறது எப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணிருப்போம். நீங்களும் பார்த்திருப்பீங்க. பாருங்க இந்த மாதிரி இதையும் தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு மசிச்சுக்கலாம். இதுவும் அதே போலதான். உங்களுக்கு தக்காளிலையும் அந்த தோல் கருப்பு இருந்தா பிடிக்கும், அந்த வாசனை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வச்சுக்கலாம். இல்லைன்னா அந்த தோல் எடுத்துட்டு நீங்க கையில இதை நல்லா மசிச்சுக்கலாம். இப்ப இதை நம்ம ரெண்டுத்தையும் தனித்தனியா மசிச்சு வச்சாச்சு. தக்காளி வந்து உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம். நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளிப்பு தன்மை அதிகமா வேணும்னா ஒரு 3 தக்காளி போல கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்க சின்ன சின்னதா கட் பண்ணி வச்ச வெங்காயம் 1, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு அதிகமா காரம் வேணும் அப்படின்னா நீங்க 2 பச்சை மிளகாய் கூட எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தழை வந்து வாசனைக்காக, கொஞ்சம் வெங்காயம். இப்ப தக்காளி வந்து நம்ம இந்த மாதிரி மசிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த தக்காளியும் ஏற்கனவே நம்ம மசிச்சு வச்சிருக்க பீர்க்கங்காயும் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்துக்கலாம். பாருங்க, பீர்க்கங்காயை இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சிருக்கோம். உள்ளுக்குள்ள இருந்த அந்த கொட்டையெல்லாம் சேர்த்துதான் நம்ம மசிச்சிருக்கோம். சுடும்போது அது எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இப்ப இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்துக்கலாம். ஒரு தட்டுல மாத்திட்டு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா மசிச்சுக்க போறோம். அதோட உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க பூண்டு இருக்குங்களா, பூண்டு வந்து வெறுமனா அப்படியே தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம். இல்ல உங்களுக்கு பூண்டு வாசனை வந்து பிடிக்காது அப்படின்னா நீங்க சேர்க்க வேண்டாம். ஆனா பூண்டு சேர்த்தீங்கன்னா இன்னும் நல்ல வாசனையா இருக்கும். இப்ப இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துல சேர்த்துட்டு இது கூட வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டோம்னா நமக்கு இந்த சைட் டிஷ் ரெடி ஆயிடும். இது வந்து நம்ம அதே போலதான் ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இந்த சைட் டிஷ்ஷும் நம்ம எல்லாம் வெரைட்டி சாதம் கூடவும் சாப்பிடலாம். கஞ்சி சாதம் கூட சாப்பிடுறது தாங்க இதோட டேஸ்ட். அவ்வளோ சூப்பரா இருக்கும். கஞ்சி சாதம் சாப்பிடும்போது இதை ட்ரை பண்ணுங்க. அதோட ரசம் சாதம், கிள்ளு மிளகாய் சாம்பார், வெரைட்டி ரைஸ் இதெல்லாம் செய்யும் போதும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். தேவைப்பட்டா நீங்க இதுல ஒரு தாளிப்பு கூட போட்டுக்கலாம். ஆனா இது அப்படியே ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப பீர்க்கங்காய், தக்காளி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா கலந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி சேர்த்து கலந்துக்கலாம். பீர்க்கங்காய் சாப்பிட்டா நல்ல ஜீரண சக்தி அதிகரிக்கும். அதோட இதுல ஃபைபர், விட்டமின்லாம் அதிகமா இருக்கு. இதை அப்படியே செய்யும் போது ரொம்ப பேருக்கு பிடிக்காது. நம்ம எப்பவும் ஒரே மாதிரி கூட்டு, பொரியல் அந்த மாதிரி செஞ்சிருப்போம். ஆனா இந்த மாதிரி புதுசா செய்யும் போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்க ஒரு தடவை செஞ்சீங்கனாலும் அடிக்கடி வீட்டுல செஞ்சு கொடுப்பீங்க. அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். இது ரெண்டுமே டிஃப்ரெண்டான சைட் டிஷ். இது ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்க. எது பிடிச்சிருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தாச்சு. கையில நல்லா மசிச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே தக்காளியையும் பீர்க்கங்காயும் மசிச்சுட்டோம். இருந்தாலும் பச்சை மிளகாய் வந்து காரம் நம்ம வரணும்னால கொஞ்சம் மசிச்சு வச்சுக்கலாம். வெங்காயத்தையும் இந்த மாதிரி கையில மசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்ல வாசனையா இருக்கும். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா நல்ல சின்ன வெங்காயங்களை அப்படியே கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடைச்சு நசுக்கிக்கலாம். அப்பதான் அதுக்குள்ள இருந்த காரம் எல்லாம் வெளியே வரும். இதுல வந்து நார்த் சைட்ல பாத்தீங்கன்னா கடுகெண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்ப்பாங்க. கடுகெண்ணெய் சேர்க்கும் போது அதோட வாசனை அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதோட கடுகெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு கடுகெண்ணெயோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்க கடுகெண்ணையும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. நமக்கு இந்த சைட் டிஷ்ஷும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியா, ரொம்பவே ஹெல்த்தியான 2 விதமான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நல்லா மசிச்சாச்சு. தேவைப்பட்ட தாளிப்பு போடலாம். ஆனா இதுக்கு தாளிப்பு போடாமலேயே அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். நம்ம கஞ்சி சாதம் செய்யும் போது இதை அடிக்கடி செய்வோம். அதோட கத்திரிக்காயையும் சுட்டுட்டு நம்ம சைட் டிஷ் ஏற்கனவே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த சைட் டிஷ் அதுக்கப்புறம் இது உருளைக்கிழங்கு மசிச்சு ஒன்று பண்ணுவோம். அது பாகற்காய் வேக வச்சு அது கூட தாளிப்பு போட்டு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் ஒன்றா வேக வச்சு மசிச்சு செய்வோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கஞ்சி சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சைட் டிஷ்லாம். இதோட வந்து நம்ம வெரைட்டி சாதம் கூடவும் சாப்பிடலாம். அதோட ரசம் சாதம், கிள்ளு மிளகாய் சாம்பாரோட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம். நம்மளோட சேனல் நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஹெல்தியான ஃபுட்டாக வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. நன்றி, வணக்கம்.